தேவச்சனமே, முதலாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாட் த பிளெஸிங்ஸ். பணமோ பொருளோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ தூக்கி போட்டுருவாங்க. அதுக்காக தூக்கி போட்டுறாதீங்கப்பா, வச்சுங்க. சொல்றேன் எது இம்பார்ட்டன்ஸ் என்கிறத சொல்றேன். அதற்காக செலவிடுகிற நேரங்கள், உன் சுய விருப்பத்துக்காக நம்ம என்னென்னலாம் செய்திருக்கிறோமோ அந்த டைமிங்க. இல்லை குளிக்க போகும்போது நான் மேக்கப் போட போய் அங்கே கண்ணாடியை பார்த்து தாங்க நான் குளிப்பேன். என் முகம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் குளியலையே ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி யாராவது கண்ணியவான்கள் பண்புள்ளவர்கள் இருக்கிறீங்களா? அதையே தான் நம்முடைய சொந்த வாழ்வில் ஆண்டவர் அடாப்ட் பண்ண சொல்றாரு. எதை எதை நீ செய்ய மாட்டியோ, இது வேஸ்ட் நினைக்கிறியோ, எதை எதை தெய்வீகமற்றதுன்னு நினைக்கிறியோ, அதை உன் தெளிந்த புத்திக்குள்ள கொண்டு வா. எது நான் சொன்ன மேட்டரை நீ செய்ய மாட்ட அப்படின்னா நீ தெளிந்த புத்தியில் இருக்கிற. இப்போ தெளிந்த புத்தி ஒன்று, விழித்தெருங்கள் ஒன்று. இந்த ரெண்டும் நம்ம கையில இல்லை. ஒண்ணு வேத வசனங்கள் தெரியும், பட் விழித்திருக்கிற அனுபவம் நமக்கு இல்லை. வேத வசனங்களுடைய தாற்பயங்கள் தெரியும், ஆனால் நாம் செயல்பட வேண்டிய முறைகள் தெரியாம இருக்கலாம். இந்த ரெண்டுமே மாறி இருந்ததுன்னா அவுட்.